அவரு வீட்ல 3 வேளையும் சாப்பிடாம பட்னி கிடக்குறான்னு போன் வருதுக்கா. ஆமா ஆமா, கொலை பட்னியா தான் கிடப்பாரு. சும்மா நீ அவருக்கு வக்காலத்தை வாங்கிட்டு இருக்காத. அவருக்கு அவர் குடும்பம், அவர் அம்மா தான் முக்கியம். நான்லாம் பெருசே கிடையாது. நீ போனை வை. அக்கா 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 வெச்சிராதக்கா. பேசிக்கிட்டு இருக்கேன்ல, வெச்சிராத. என்ன? சும்மா ஏதாவது பேசிட்டு இருக்கா. எனக்கு வேலையில ரொம்ப போர் அடிக்குதுக்கா. ஆமா, நீ எதுக்கு போன் பண்ணி சம்பந்தமே இல்லாம பேசிட்டு இருக்க? வெற்றி அங்க வந்திருக்காரா? யாருக்கா? அதான் உங்க மாமா. எனக்கு போன் பண்ணாரு, நான் எடுக்கல. அதனால உன் மூலமா தூது விடுறாரா? பாரு, அவர் அங்க இருந்தாருன்னா சொல்லிடு, இந்த வலையில எல்லாம் நான் விழ மாட்டேன். போனை வை. சரி மாமா. போனை கட் பண்ணிட்டாங்க. ஃபெயில்டு. ஊத்திக்கிச்சா? ஊத்திக்கிச்சு. ஆனா பரவாயில்ல, அந்த கோவத்துலயும் ஒரு காதல் இருந்துச்சு. கல்லுக்குள் ஈரம். இப்பதான் எனக்கு தெரிஞ்சது. என்னது? ஐ மீன் நல்லா சமாளிக்கிறீங்க மாமா. நீயும் கலக்கிற பத்தியா? ஆட. சரி, இப்ப பரவாயில்ல. ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு மறுபடியும் ஒரு போனை போடுவோம். அதுக்கப்புறம் மறுபடியும் மாமா பேசுவோம். மாமா இருங்க 1/2 மணி நேரம் இல்ல. எனக்கு இப்ப வேலை இருக்கு. கேரேஜ்ல நிறைய கார்ஸ் டெலிவரி பண்ண வேண்டியது இருக்கு. அப்புறம் வந்து நான் பேசுறேன். அதுக்கப்புறம் உங்க லவ் ஸ்டோரி கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருங்க. பை 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 பை. எல்லாருக்கும் வேலை இருக்கு, எனக்கு மட்டும் வேலை இல்லை போல இருக்கு. சார் இப்போ என்ன சார் பண்றது? எங்கேயும் தேடியா அந்த ஆள் காணுமே சார். அவன் கையில ஒரு தழும்பு இருக்கும். நான் அவனை காயப்படுத்தின தழும்பு. அந்த தழும்பை வச்சுதான் நாம அவனை கண்டுபிடிக்கணும். என்ன பண்ணலாம்? இந்த ஏரியா மொத்தமா அலசுங்க. அந்த ஆள் வயசுல எவெல்லாம் இருக்கிறானோ அத்தனை பேரையும் பிடிச்சி செக் பண்ணுங்க. போங்க. ஓகே சார். யோ யோ லிலியா, கை காட்டு. ஓகே சாரி. இவன்ல அந்த ஆள் வெளியில இருக்கிறது நமக்கு நல்லது இல்லையே. அந்த ஆள் வெளியில இருக்கிறவரை நான் அஞ்சலியோட சேரவே முடியாது. என்ன பண்ணலாம்? ஆடு தானா வந்து மாட்டுதே. அப்போ இதான் பிளான். இவங்கள நம்ம கஸ்டடியில வச்சிருந்தா கண்டிப்பா இவங்கள பாக்குறதுக்கு அந்த சிவராமன் வருவான்ல, அப்போ பாத்துக்கலாம். இவங்கள லாக் பண்ணலாம். லாக் பண்றேன். எங்க போனாங்கன்னு தெரியலையே. ஐயோ, துளசி, துளசி. முருகனும் ரேவதியும் வெளியே போய் ரொம்ப நேரம் ஆச்சு. எங்க இருக்காங்கன்னே தெரியலமா. போன் பண்ணாலும் ஸ்விட்ச் ஆஃப்னு வருது. என்னன்னு தெரியலையே, பயமா இருக்கேம்மா. இருமா, நான் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாக்குறேன். சரி, போன் பண்ணி பாருமா. ஆமாம்மா, ஸ்விட்ச் ஆஃப் தான் வருது. இருமா, நான் போய் கராஜ்லயே பார்த்துட்டு வந்துடுறேன். சரியா? சரி, நான் ஃபோன் பண்றேன் உனக்கு. எங்க இருக்காங்கன்னு தெரியலையே கடவுளே. எங்க போனாலும் சீக்கிரம் வந்துருவாங்களே. போன் வேற ஸ்விட்ச் ஆஃப்னு வருதே, அதானே பயமா இருக்கு. இந்த ரேவதி கூட போயிருக்காளே, அவளுக்காவது ஒரு பொறுப்பு வேண்டாம்? ஐயோ, ச்சே. ஐயோ, நேரம் ஆக ஆக மனசு என்னென்னமோ நினைக்குதே. கடவுளே, இந்த ரேவதியாவது போன் பண்ணக்கூடாது. ச்சே. ஐயோ, என்னாச்சுன்னு தெரியலையே. போனை வேற ஆஃப் பண்ணி வச்சிருக்கான் போல இருக்கு. கடவுளே, மனசு படப்படங்குதே. 2 பேரும் எந்த பிரச்சனையும் இல்லாம வந்து சேரணும். பா குமாரு, இங்க வா.
சொல்லுங்கம்மா. என் பிள்ளை முருகனையும் மருமக ரேவதியும் பாத்தியா? மா காலையில கோயில்ல பார்த்தம்மா. கோயில்ல பாத்தியா? ஆனா இன்னும் வீட்டுக்கு வரலையேப்பா. மா அவங்க 2 பேரும் ஏதோ கார்ல ஏறி போனாங்கம்மா. ஆனா உள்ள யாரெல்லாம் இருந்தாங்கன்னு தெரியாதுமா. கார் வேற ஸ்பீடா போச்சு. கார்ல ஏறி போனானா? அவன் அப்படிலாம் தெரியாத கார்ல ஏறி போக மாட்டானே. தம்பி, நீ இந்த 4 முனை ஜங்ஷனு பக்கத்து தெருவுல எல்லாம் போய் முருகன் ரேவதி இருக்காங்களான்னு கொஞ்சம் பார்த்துட்டு வாப்பா. மா உங்க வீட்டு ஆளுங்களை யாராவது தேட சொல்லுங்கம்மா. எனக்கு ஏகப்பட்ட வேலை இருக்கு. ஐயோ, இவங்க எங்க போனாங்கன்னு தெரியலையே. தலையெல்லாம் சுத்துற மாதிரி இருக்கே. டேய், எங்கடா போன? ஐயோ கடவுளே, என் பிள்ளைங்களை கொண்டு வந்து சேர்த்துருப்பா. வாங்க. என்ன இது? வீட்டுக்கு தானே கூட்டு போறேன்னு சொன்னீங்க, இங்க எதுக்கு கூட்டு வந்திருக்கீங்க? என்னம்மா தங்கச்சி, இது நம்ம வீடுமா. உள்ள வாங்க. வீட்ல நான் மட்டும் தனியா இருக்கிறதுக்கு எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? அட வாங்க. நான் என்ன பண்ண போறேன் உங்களை? மச்சான், நான் உன்னை காயப்படுத்தினா அது உன் தங்கச்சிக்கு பிடிக்காதுன்னு எனக்கு நல்லா தெரியும். நான் ஒன்றும் பண்ண மாட்டேன். ஓகே, வாங்க உள்ள வாங்க. வாங்க ப்ளீஸ் கம். வாங்க உட்காருங்க. பாத்தீங்களா, அஞ்சலி இல்லாம வீடே வெறிச்சோடி போய் கிடக்குது. உட்காருங்க. இருங்க, உங்களுக்கு குடிக்க ஜூஸ் எடுத்துட்டு வரேன். ஜூஸ்? என்னங்க என்னங்க, எதுக்கு இங்க கூட்டு வந்திருக்காரு? எதுக்கு இப்படி நடந்துக்கிறாரு? எனக்கு பயமா இருக்குங்க. டேய் கேளுங்க, கண்டிப்பா இவங்களை தேடி சிவராமா இங்க வருவான். வீட்டை சுத்தி மறைஞ்சே இருங்க. அந்த சிவராமனை பக்காவா ஸ்கெட்ச் போட்டு தூக்கணும். கண்டிப்பா சார், நீங்க சரியான பொறிதான் வச்சிருக்கீங்க. அந்த பொறியில அவன் கண்டிப்பா சிக்குவான். இந்த தடவை அவன் மிஸ் ஆயிடக்கூடாது. ஓகே, போங்க போய் ஒளிஞ்சுக்கோங்க. டேய் வாடா போலாம். என்னங்க, எனக்கு பயமா இருக்குங்க. வாங்க நம்ம போயிடலாம். ஏய், என்ன இது? ஏன் ஜூஸ் அப்படியே வச்சிருக்கீங்க? ஐயோ, என்ன நீங்க குடிங்க. மயக்க மருந்தெல்லாம் நான் ஒன்றும் கலக்கல. சரியா? இந்தாங்க.